வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேன். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் அநேக காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவானதாக சில மக்களிடத்திலே நாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுடைய பதில் இப்படியாக இருக்கும்: எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படிமா. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த பூமியில் நாம் பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு விதத்தில் அது உண்மையான ஒரு காரியமும் கூட தான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாட அவசியமான ஒரு தேவையாக நம்முடைய உணவு தேவைங்கிறது காணப்படுகிறது. உணவு என்பது மனுஷனுடைய அத்தியாவசியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் நாம் அநேக வாக்கியங்களை இப்படியாக நாம் கேட்டிருப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் என்று பாரதியார் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னா இந்த உலகத்திலேயே அழிச்சிடலாம். அந்த அளவிற்கு ஒரு மனுஷன் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண ஒரு சரீர பிரகாரமான ஒரு பசியை தான் பாரதியார் அவர் குறிப்பிடுகிறார். இதுபோல் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே உணவு என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாகவும் அது அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் விரும்பினதாக அது காணப்படும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்திப்படுத்தும் பொழுது சில மக்களுக்கு நல்ல உணவு சாப்பிட்டா தான் அவங்க திருப்தி அடைவாங்க. அது சாப்பிட்டு முடித்து அவங்க ரொம்ப மனசார அவங்க காணப்படுவாங்க. சில திருமணங்கள் அல்லது வைபவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போங்க, நீ சாப்பிட்டு நீங்கள் இருந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அதனுடைய பொருள் என்ன? அந்த உணவு எவ்வளவு உங்களை திருப்திப்படுத்தினதோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வைபவத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட உண்மையாகவே ஒரு பசியானது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த பசி தீர்க்கப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். அந்த பசியானது தீர்க்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் இப்படியாக அவர் சொல்லி சென்றிருக்கிறார். யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய வாய்மொழியாக இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் 7 முறை நானே 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 என்ற வாக்கியங்களை அவர் சொன்னார். அதில் முதலாவது ஒரு வாக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நானே ஜீவ அப்பம் என்று அவர் சொல்கிறார். அந்த ஜீவ அப்பம் என்பதனுடைய பொருள் என்ன? இயேசு எதற்காக அதை சொல்ல வேண்டும்? அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் கூட உன்னிப்பாக கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் எதற்காக சொன்னார், யாரிடத்தில் சொன்னார் என்று நாம் கேட்கும் பொழுது அங்கு கூடியிருந்ததான குறிப்பாக சீஷர்களிடத்தில் அவர் சொல்கிறார். சீஷர்களிடத்தில் மாத்திரமல்லாமல் அங்கு சுற்றிலும் இருந்த மக்களை நோக்கியும் அவர் சொல்லக்கூடியவராக தான் நாம் பார்க்க முடியும். அப்போ இங்கே 2 கூட்டத்தாரான மக்கள் காணப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் 2 விதமான இனக்குழுக்கள் அங்கு இருந்தார்கள். ஒருவர் யூத மக்கள், மற்றொன்று கிரேக்க மக்களாக இருந்தார்கள். இந்த 2 கூட்டத்தாரையும் இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்து என்ன சொல்கிறார்? ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு தேவையாக, இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கக்கூடியது யார் என்றால் அது இயேசுவாகிய நான் தான் உங்களுடைய இன்றியமையாத தேவையாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு இன்றியமையாத தேவை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான பசி, அந்த பசியை போக்கக்கூடிய உண்மையான ஒரு தேவனாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இது சரீர பசியை அவர் சொல்கிறாரா? நிச்சயம் கிடையாது. அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு வார்த்தைகளையும் அங்கு சேர்க்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான்.
அந்த ஒரு காலம் என்ற வார்த்தையானது வெறுமனே இந்த சரீர பிரகாரமான பசியையோ தாகத்தையோ குறிப்பது கிடையாது. மாறாக இது உண்மையான ஆத்தும பசியை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தைகள். எப்படியாக அது ஆத்தும பசியை குறிக்கக்கூடியதான வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஒரு காலம் என்ற வார்த்தையானது நித்தியம் என்ற ஒரு வார்த்தையினாலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காலம் என்பதனுடைய ஒரு பொருளானது என்னவென்றால், அந்த வார்த்தையானது முடிவில்லாத என்ற ஒரு வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனமானது எப்படியாக இருக்கிறது? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் முடிவில்லாமல் அவன் பசியே உணரமாட்டான், முடிவில்லாத காலமாக அவன் தாகத்தோடு இருக்க மாட்டான். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை ஏன் அவர் சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இதற்கு முந்தைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 29வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அங்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அநேக மக்களுக்கு சந்தேகங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான சந்தேகங்களை தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு சொல்லுகிறார், தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதை தான் நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான ஒரு நல்ல காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல காரியம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் அனுப்பினவர் யார் என்றால், இயேசுவாகிய நான் தான் அந்த தேவன் அனுப்பினவராக இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிப்பதற்கு என்ன வேண்டும்? வானத்திலிருந்து ஒரு அப்பம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பமாய் இருக்கக்கூடியவர் நான் தான் சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். 34வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எந்த அப்பத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள்? 33வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இப்போ முதலாவது, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜீவ அப்பமாய் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவர் வானத்திலிருந்து இறங்கினவராய் இருக்கிறார். மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான போஜனம் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடியதான உணவுகள் எல்லாம் அது பூமியிலிருந்து விளையக்கூடியதாக தான் இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து விளையக்கூடியதை மனுஷன் அவன் அன்றாடம் சமைத்து சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஒரு பசியானது அது குறைந்த நேரத்திற்கு தான் அது தாங்கக்கூடியதாக இருக்கும். மீண்டுமாக பசி எடுக்கும். திரும்ப சாப்பிட்டு அந்த பசியை ஆற்றிவிட்ட பின்பதாக திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும். இப்படி மனிதனுக்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியதான உணவு காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம், வானத்திலிருந்து தேவன் கொடுத்ததான அந்த அப்பமானது உங்களுக்கு அது பசியை ஆற்றக்கூடியதாக காணப்படும். வானத்திலிருந்து எது கொட்டும்? பொதுவாக நம்ம பனிதான் கொட்டுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள், இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எகிப்து என்ற தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அடிமைகளாயிருந்து அவர்கள் மீட்டு கொண்டு வந்ததற்கு பின்னதாக சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் வாழும் பொழுது, அங்கு தேவன் அவர்களுடைய பசியை ஆற்றும்படியாக வானத்திலிருந்து மன்னா என்ற ஒரு பொருளை கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுகிறார். அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான மன்னாவும் கூட அன்றன்று உள்ள பசியை மட்டுமே ஆற்றக்கூடியதாக இருந்தது. நிரந்தரமான ஒரு பசியை ஆற்றக்கூடிய ஒரு பொருளாக கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் தோன்ற வேண்டுமா? அந்த மன்னாதான் உங்களுக்கு அடையாளமா என்று கேட்டால், அந்த மன்னாவை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அடையாளம் என்ன? ஜீவ அப்பம் நானே. நான் தான் உங்களுக்கான அடையாளம். நான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பசியை ஆற்றக்கூடியதான உண்மையான ஒரு மன்னாவாக காணப்படுகிறேன். உண்மையான ஒரு உணவாக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் காணப்படுகிறேன். ஏனென்றால் அந்த பசியானது உங்களுடைய ஆத்துமத்தினுடைய பசியை அது குறிக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய பசியை அது குறிக்கிறது. உள்ளான மனுஷனுக்கு என்ன பசி உண்டு? மனுஷன் என்று சொல்லும் பொழுது வெளியில பார்க்கக்கூடிய இந்த சரீரமா? சரீரத்தை வைத்து மட்டும் மனுஷனை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? நிச்சயம் கிடையாது. இந்த சரீரத்திலிருந்து உயிர் போனதற்கு பின்னதாக அதை நாம் மனுஷன் என்று சொல்லுவது கிடையாது. பிணம் என்று தான் நாம் குறிப்பிடுகிறோம். அதை ஒரு சவம் என்று தான் நாம் குறிப்பிடுகிறோம். அப்படி என்றால் மனுஷன் என்பது எது? அது மனுஷன் இந்த சரீரத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடியதான காணக்கூடாத பகுதியாக தேவன் படைத்ததான அந்த உள்ளான ஒரு உயிர் தான் தேவன் மனுஷனாக அதை கணக்கெடுக்கிறார்.
இரண்டுமே தேவைதான். அதில் முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கும் பொழுது உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தான் தேவன் குறிக்கிறார். அந்த ஜீவனுக்கு ஒரு பசி உண்டு, அந்த உள்ளாக இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு ஒரு பசி உண்டு. அது என்ன பசி? ஒரு நித்தியமான ஒரு அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு பசி. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமல்லாததை செய்திருக்க பின்னதாக அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான். அது நிமித்தமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு காணப்பட்டது. அந்த பிளவு நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பசி உண்டாயிற்று, ஒரு மிகப்பெரிய தாகம் உண்டாயிற்று. அந்த தாகமும் பசியும் அது தீர்க்கப்படாததாகவே காணப்படுகிறது. அந்த தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் இந்த பூமியிலே அவர் அனுப்பி கொடுத்தார். பிதாவாகிய தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்து அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பசியை ஆற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு உண்டான பசியானது இன்னும் ஆற்றப்படாமல் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய அந்த தாகமானது இன்னும் அது தீர்க்கப்படாமலே காணப்படுகிறதா? அப்படி என்றால் நீங்கள் இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளான பசியை போக்கக்கூடியவராக அவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்ததற்கான ஒரு நோக்கமாக இங்கே நாம் என்னத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவன் அவன் ஒரு காலும் பசியடையான், ஒரு காலும் தாகமடையான். அப்படி என்றால் அது ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை குறிக்கூடியதாக இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கையானது மனுஷனுடைய முயற்சியினாலே அது பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் இந்த பூமியிலே அவன் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 70 வருஷமோ பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இது பொதுவான ஒரு ஆவரேஜான ஒரு ஏஜ் லிமிட் என்று சொல்ல முடியும். அந்த ஆவரேஜான ஏஜ் லிமிட்டாக நாம் பார்க்கும் பொழுது 70 வருடமோ அல்லது 80 வருடமோ தான் காணப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது 70-80 வருடங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவாகிய நான் உங்களுக்கு தருவது அது ஒரு காலம் என்ற வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடியதான முடிவில்லாத ஆண்டுகளாக உங்களுக்கு நான் அந்த பசியும் தாகத்தையும் தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி என்றால் நித்தியமான ஜீவனை உங்களுக்கு தருகிறேன், நித்தியமான வாழ்வை உங்களுக்கு நான் தரக்கூடியவனாக காணப்படுகிறேன். இந்த பூமியிலே அங்கு வாழ்ந்ததான மக்களிடத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நேரங்களிலே கிரேக்க மக்களானவர்கள் அவர்கள் டெமெட்டர் என்று சொல்லக்கூடியதான ஒரு தெய்வத்தையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தெய்வமானது அவர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும், அந்த இதன் மூலமாக அவர்களுடைய பசி ஆற்றப்படும் என்று அவர்கள் நம்பி அந்த தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை நோக்கியும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த டெமெட்டர் உண்மையான ஒரு பசி ஆற்றக்கூடியதான ஒரு தெய்வம் கிடையாது, அந்த டெமெட்டர் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான பசியை போக்கக்கூடியதான ஒரே ஒரு நபராக, ஒரே ஒரு தெய்வமாக இயேசுவாகிய நான் மாத்திரமே காணப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் அந்த சிலுவையில் மரித்ததற்கான நோக்கமும் கூட இந்த ரெண்டுமே ஒன்றாக தான் இருக்கிறது. என்ன? மனுஷனாகி உங்களுடைய என்னுடைய உண்மையான பசியையும் உண்மையான தாகத்தையும் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இருதய கதவுகளை நீங்கள் திறந்து கொடுங்கள். இயேசுவே எனக்குள்ளாக வாரும், என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான பசியை நீதாமே மாற்றி போட்டுள்ளோம், என்னுடைய தாகத்தை தீர்த்தரலும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான ஒரு பசியை போக்குவார். அவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தையும் நித்தியமான ஒரு வாழ்க்கையும் அவர்களுக்கு தருவார். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.